ஸோ நெக்ஸ்ட் திங், இந்த ரெண்டு ஐட்டம் கிளியர் இல்லை, ஐபி அட்ரஸ் அண்ட் ஓஎஸ்ஐ மாடல் அண்ட் பிரைவேட் ஐபி பப்ளிக் ஐபி. இப்போ நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஐபி அட்ரஸ் கிடைக்குது, பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபி. நம்ம எந்த அட்ரஸை வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்? ஏன் பிரைவேட் வச்சு கனெக்ட் பண்ண முடியல நம்மளால? ஃப்ரீ டயரா? எனி ஐடியா? நம்ம கனெக்ட் பண்ற அட்ரஸ் வந்து பப்ளிக் அட்ரஸ் வச்சு தான் கனெக்ட் பண்றோம், பக்கத்துலயே பிரைவேட் அட்ரஸ் ஒன்று வருது, பட் அதெல்லாம் நம்ம எடுத்து கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஃபாஸ்டா. விக்னேஷ், ஏதாவது ஐடியா இருக்கா? நெட்வொர்க்கிங் டீம். நம்மளும் பப்ளிக் ஐபில இருக்கோம். remains in local network alone. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதாவது பப்ளிக் அட்ரஸ்ன்றது we can connect only via இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்றது வந்து இட்ஸ் a public one. பிரைவேட்ன்றது இட்ஸ் a local is nothing but என்கிட்ட ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, உங்ககிட்ட ஒரு மிஷின் இருக்கு. இப்போ நான் உங்க மிஷினோட பப்ளிக் ஐபி அட்ரஸை வாங்கி கனெக்ட் பண்ணும்போது என் டிராஃபிக் இன்டர்நெட் வழியா டிராவல் ஆகி தான் உங்க மிஷினை கனெக்ட் பண்ணும். அதுவே நான் பிரைவேட் ஐபி அட்ரஸ் எடுத்துட்டேன்னா இட் should not routed via internet, the traffic is routed between our networks. Traffic இன்டர்நெட்டுக்கு போகாதுன்னு சொல்றேங்க. பிரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து only for internal communication, public is for external communication. அப்போ இன்டர்னலா ஒரு நெட்வொர்க்குள்ளேயே நம்ம பேசிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஓன் பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம பேசிக்கலாம்னு சொல்றேன். அதனாலதான் பிரைவேட் ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஆக்சசபிள் இல்லாம இருக்கு, பப்ளிக் ஐபி அட்ரஸ் இன்டர்நெட் வழியா டிராஃபிக் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. புரியுதா? நீங்க சிம்பிளா வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் ஐபி அண்ட் பிரைவேட் ஐபின்னு கேட்டாங்கன்னா, பப்ளிக் ஐபி இஸ் டு ஆக்சஸ் வயா இன்டர்நெட் அண்ட் பிரைவேட் ஐபி இட்ஸ் மேக் அ கம்யூனிகேஷன் வித்தின் அ லோக்கல் நெட்வொர்க். நம்ம நெட்வொர்க்குள்ள மட்டும் செக்யூரா கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் பிரைவேட் ஐபி அட்ரஸ். இப்போ நான் சொன்ன இந்த ரிசர்வ்டு ஐபி அட்ரஸ் கான்செப்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நம்ம ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ரேஞ்சுக்குள்ள வரும்னா அந்த 10.0.0.0 ஆரம்பிச்சு 255 முடிஞ்சிடும். அந்த ஃபர்ஸ்ட் அட்ரஸ் என்ன சொல்லியிருக்கேன்? நெட்வொர்க். லாஸ்ட் அட்ரஸ் ப்ராட்காஸ்ட். அப்போ 256 அட்ரஸ் வரும். 0 to 255 கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஏன்னா 0வும் கணக்கு தான். அப்போ டோட்டலா 0 to 255 போட்டீங்கன்னா 256 வரும் நமக்கு. அதுல 0வும் 255 போயிடுச்சுன்னா வில் பி கெட்டிங் 254 அட்ரஸ். அப்ப எல்லா நெட்வொர்க்லுமே நமக்கு நெட்வொர்க் அட்ரஸ் ஒன்று இருக்கும், ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஒன்று இருக்கும். நம்ம யூஸ் பண்ற எல்லா டிவைஸ்க்குமே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கும், மேக் அட்ரஸ் ஒன்று இருக்கும். கரெக்ட் தானே? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்னா என்னது? என்னோட ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இப்போ என் லேப்டாப் இருக்குன்னா என் லேப்டாப்புக்கு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்கு, அதுதான் ஐபி அட்ரஸ் அசைன் இருக்கும். மேக் அட்ரஸ்ன்றது எல்லா டிவைஸ்க்கும் மேக் அட்ரஸும் இருக்கும். இந்த மேக்கும் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸும் பைண்ட் ஆயிடும் when it's routing traffic to the internet. புரியுதா? அண்ட் ஃபாலோட் பை சப்நெட்டிங். சப்நெட்டிங்ன்றது முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இந்த CCNA எல்லாம் படிக்கிறவங்க ரொம்ப நாள் ஒர்க் பண்ற ஒரு காம்போனன்ட் வந்து சப்நெட்டிங். ஓகே, இப்போ நான் சப்நெட்டிங் நான் சொல்லி தரேன். சப்நெட்டிங்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சப்நெட்டை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு அட்ரஸ் போட்டேன்ல 10.0.0.0 போட்டேன் இல்லையா, இது ஒரு அட்ரஸ் தான். இப்போ ஒரு நம்ம கம்பெனில நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் பண்ண போறது சப்நெட்டிங். ஒரு பெரிய நெட்வொர்க்கை குட்டி குட்டியா உடச்சி யூஸ் பண்ண போறேன். அது என்ன கான்செப்ட்? இப்போ நம்ம ஒரு காக்னிசன்ட்ல ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், CTSல ஒர்க் பண்றோம். CTSல நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் சே we have a HR டீம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு CEOs இருப்பாங்க. CTO கொடுக்குறேன், CTO. இன்னொன்று பார்த்தீங்கன்னா CEO. CTOனா சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ், CEOனா யாரு? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இப்போ ஒரு சும்மா நான் ஒரு 5 டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். HR, மேனேஜரு, டெக்னிக்கல், CTO, CEO. இப்போ இங்க எல்லாருமே காக்னிசன்ட்லோட நம்பர்ஸ் நான் சும்மா ஒரு டம்மியா போடுறேன். இதுல ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க HRல. மேனேஜர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் இருக்காங்க. டெக்னிக்கல் டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஒர்க் பண்றாங்க. CTO பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. அண்ட் CEO பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ற இந்த எம்ப்ளாயிஸோட டோட்டல் கவுண்ட் சும்மா கணக்கு பண்ணுங்க. 100, 150, 180, 190, 195. அப்போ டோட்டல் பாத்தீங்கன்னா 195 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ நான் தான் நெட்வொர்க் டீம்ல, இப்போ நான் தான் காக்னிசன்ட்டோட லோக்கல் நெட்வொர்க் டீம்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள். இப்போ எனக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்க போறாங்க. என்னன்னா, இவங்க எல்லாருக்குமே நம்ம டிவைசஸ் கொடுக்க போறோம், விச் மீன்ஸ் லேப்டாப்பு,
சிஸ்டம் கூட வேணா கொடுக்க போறோம், பிரிண்டர்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம், ஸ்கேனிங் மிஷினும் அந்த டேபிள்லயே வைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாமே நம்ம இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஓகே, எல்லாமே இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணும். அப்ப எல்லா டிவைஸ்க்குமே ஐபி அட்ரஸ் வேணும்ல. அப்ப பாருங்க, இந்த 195 எம்ப்ளாயிஸ்க்கு எனக்கு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா மினிமம் 3 டிவைஸ் யூஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் தேவைப்படும் எனக்கு? கண்டிப்பா க்ளோஸ் டு 500 ஐபி அட்ரஸ் கிட்ட வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதெல்லாம் விட்டுருங்க, எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு டிவைஸ் ஆச்சும் மினிமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் ஒரு லேப்டாப் இருக்கு, அந்த கம்பெனிக்குள்ள வந்தாங்கன்னா அந்த லேப்டாப்ல கனெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகும். இப்போ இவங்க எல்லாம் ஒரு நெட்வொர்க் குள்ள வர போறாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஒரு நெட்வொர்க் குள்ள வரப்போகுது, மேனேஜர்ஸ் ஒரு நெட்வொர்க் குள்ள வர போறாங்க, அன்டில் சிடிஓ வரைக்கும் ஒரு நெட்வொர்க் குள்ள வர போறாங்க. இப்ப ஆஸ் அ நெட்வொர்க் டீம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த நெட்வொர்க் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். 10.0.0.00 நான் வச்சிருக்கேன். இப்ப இந்த இடத்துல நான் ஸ்லாஷ் போட்டு ஒரு வேல்யூ போடுவேன், 24. இது என்ன சொல்லுவாங்கன்னா சிஐடிஆர். நோட் பண்ணுங்க, சிஐடிஆர், கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். இங்கதான் நம்மளோட அந்த சப்நெட்டிங் கான்செப்ட் ஆரம்பிக்க போகுது. சிஐடிஆர், கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். இப்படி போடுறதுனால இந்த வேல்யூ என்னவா மாறும்ன்றதா நான் சொல்றேன். நோட் பண்ணிட்டீங்களா? லிசன் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் இந்த வேல்யூ எடுத்துட்டு போட்டேன்னா இது ஒரே ஒரு அட்ரஸ் தான், கரெக்டா? இப்ப எனக்கு 195 அட்ரஸ் தேவைப்படும் போது நான் ஒவ்வொரு முறையும் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, 10.0.0.0, 10.0.0.1 இப்படி கொடுத்துட்டு இருந்தேன்னா 250 வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா நான் சப்நெட்டிங் பண்ண போறேன், விச் மீன்ஸ் எல்லாருமே இந்த நெட்வொர்க்ல தான் கொண்டு வர போறேன். ஆனா என்ன பண்ண போறேன், ஒவ்வொருத்தரையும் சப்நெட் பண்ணி பிரிச்சு வைக்க போறேன். நீங்க ஹெச்ஆர் டீம், அதாவது இந்த ஐபி அட்ரஸை பார்த்தாலே சொல்லுவாங்க இது வந்து ஹெச்ஆர் டீமோட ஐபி அட்ரஸ், கரெக்டா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்த்தாலே யார் கால் பண்ணாங்கன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. அப்ப கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணும்போது இந்த ரேஞ்ச்ல இருந்து ஒரு டிராபிக் வருதுன்னா இது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர ரிக்வஸ்ட். அந்த ஐபி அட்ரஸை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சப்நெட்டிங் பண்ணி பிரிச்சு வைக்கும் போது அவங்களாம் ஒரு நெட்வொர்க்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பாருங்க, நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க /24 போடுறேன்ல, /16 போடுறேன் வச்சுக்கோங்க. /16 போட்டேன்னா நான் சொல்றேன் எனக்கு 65,535 ஐபி அட்ரஸ் கிடைக்க போகுது. 65,536 வரும்னு நினைக்கிறேன் ஐபி அட்ரஸ் எனக்கு வரப்போகுதுன்னு சொல்றேன். விச் மீன்ஸ் நான் /16 போட்டேன்னா எனக்கு இவ்வளவு நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்றேன். அப்ப இவ்வளவு அட்ரஸ் ஓப்பன் ஆகும் போது என்னால இவங்க எல்லாருமே இதுக்குள்ள கொண்டு வர முடியும், கரெக்டா? இந்த ரேஞ்ச்ல நான் /16 போடும்போது எனக்கு 65,000+ ஐபி அட்ரஸ் கிடைக்க போகுதுங்க. இந்த எல்லாருமே இதுக்குள்ள நான் கொண்டு வரலாம்னு சொல்றேன். அது எப்படி /16 போட்டா எனக்கு இவ்வளவு அட்ரஸ் வருதுன்றதுதான். ஒரு IPv4 அட்ரஸை ஒரு சிஐடிஆர்ல இருந்து எப்படி IPv4 அட்ரஸா மாத்துறது, இந்த கால்குலேஷன் டேபிள் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு திரும்ப பார்க்கும்போது புரிய ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, சிஐடிஆர் டு IPv4. இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன், இப்படி போட்டா சிஐடிஆர்னு சொன்னா கரெக்டா? இப்ப IPv4 நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு அட்ரஸ் வர போகுதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, சிஐடிஆர் ரேஞ்ச் என்ன நான் கொடுத்த ரேஞ்ச் 10.0.0.0/16 கொடுத்துட்டேன். கால்குலேட்னு கொடுக்குறேன். லுக் எவ்வளவு அட்ரஸ் வருதுன்னு பாருங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ். இங்க பாருங்க, என்னது 10.0.0.0/0. ஸோ இந்த மாதிரி என்னோட அட்ரஸ் ஆரம்பிச்சு நான் முடியும் போது 65,536 ஐபி அட்ரஸ் கிடைக்குது. என் லாஸ்ட் ஐபி பாத்தீங்களா, 10.0.255.255. இது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஒரு சின்ன கால்குலேஷன், நல்லா லிசன் பண்ணுங்க. இப்போ IPv4ல எத்தனை பிட்ஸ் சொன்ன? 32 பிட்ஸ், கரெக்டா? 32 - 16 எவ்வளோ? 16. 2 to the power n ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பண்ணுவோமே, 2 to the power n. ஓகே, அப்படின்னா என்னது? 2 இருக்கும். 2 to the power n போடும்போது அந்த n வேல்யூ என்னது? 16. அப்போ 2 to the power 16 போட்டேன்னா எனக்கு இந்த நம்பர் வந்துடும். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? IPv4ல டோட்டல் நம்பர் ஆஃப் பிட் வந்து 32. ஓகே, இப்ப நான் சிஐடிஆர் வேல்யூ எவ்வளவு போடுறேன்? 16 போடுறேன். இந்த 32 - 16 போடும்போது 16 கிடைக்குது. அப்போ 2 to the power n கால்குலேஷன் போடும்போது இந்த n நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 16. அப்ப 2 to the power 16 போட்டீங்கன்னா
65,536 ஐபி அட்ரஸ் என்னால அந்த கம்பெனிக்குள்ள யூஸ் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி ஒரு பெருசா ஒரு நெட்வொர்க் நான் ஓபன் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க, என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்னால சப்நெட்டிங் பண்ண முடியும், சப்நெட் பண்ண முடியும். அது எப்படி பண்றேன்னு பாருங்க. நம்ம கணக்கு என்ன 10.0.0.0/16 போட்டோம்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 10.0.1.0/24 கொடுக்குறேன். /24 போட்டா திரும்ப கால்குலேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபைண்டர்ஸ் வரும்? 32 minus 24 எவ்வளவு? 8 2 to the power 8 தெரியுமா? பெரிய கால்குலேஷன் இல்ல, டக்குன்னு ஞாபகம் வராது இல்ல. 256. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஞாபகம் வராததுக்கு தான் என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி டேபிள் யூஸ் பண்ண போறோம், இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் தெரியுமா? 32 இருந்து ஆரம்பிக்கிறேன். பார்த்துக்கிட்டே வாங்க, நான் நம்பர் குறைய குறைய இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, 10.0.0.0/32 போடுறேன். 32 minus 32 0. 2 to the power 0 0 1 2 to the power 0 0 1 1 தானே? 1 1 1 மறந்துட்டீங்களா கால்குலேஷன் எல்லாமே? சோ பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 1. இப்போ நம்ம ரெக்வயர்மெண்ட் என்னங்க? 195 ஐபி அட்ரஸ் நமக்கு வேணும். இப்போ அடுத்தது பாருங்க, நான் 31 போடுறேன். இப்போ என்ன வரும்? 32 பிட் minus 31 ஆன்சர் 1. 2 to the power 1 1 or 2 1 or 2 2. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 2 தான் கிடைக்க போகுது. இப்போ நான் 30 போடுறேன், கால்குலேட் பண்ணுங்க. 32 minus 30 2. 2 to the power 2 4. பாருங்க, அப்போ டோட்டல் ஹோஸ்ட் எவ்வளவு கிடைக்க போகுது? 4. now calculate 29. உங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 32 minus 29 3. 2 to the power 3 6 9 8 ஓகே, நெக்ஸ்ட் 28. இங்க என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப என்ன வரும்னு நினைக்கிறீங்க? யாரா 10 16 வரும். இந்த நம்பர் டபுள் ஆயிட்டே போகும் பாருங்க. 16. இப்ப சொல்லுங்க, 27 போடுறேன், என்ன ஆகும்? 16 plus 16 32. இப்ப 26 போடுறேன். 32 plus 32 64. 25 போடுறேன். 128. சூப்பர். 24. 128 plus 128 புரியுதா? கால்குலேஷன் புரியுதா? இப்ப நான் அந்த டிபார்ட்மெண்ட் குள்ள பாருங்களேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, நல்லா லிசன் பண்ணுங்க, இங்கதான் முக்கியமான பாயிண்ட். பெரிய நெட்வொர்க் எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி என்கிட்ட 65,536 ஐபி அட்ரஸ் ரெடியா இருக்கு. இப்ப அந்த நெட்வொர்க் டீம் என்ன பண்ணணும், நான் இவங்க எல்லாமே ஒவ்வொரு நெட்வொர்க் உள்ள கொண்டு வரணும். கரெக்டா? இப்ப நான் ஹெச்ஆர் டீமுக்கு என்ன சொல்றேன்னா 10.0.1.0 எனக்கு 50 ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன நம்பர் போட்டா எனக்கு 50 ஐபி அட்ரஸ் கிடைக்கும்? இங்க வாங்க, 28 போட்டா எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னேன்? 32 minus 28 4. 2 to the power 4 16. அப்போ 28 போட்டா மேட்ச் ஆகாது. 27 போட்டா 32 மேட்ச் ஆகாது. 25 போட்டா 128. 26 போட்டா என்ன வரும்? 64. இந்த ரேஞ்ச் மேட்ச் ஆகுமா? கரெக்டா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? 26. அப்ப 26 போடும்போது எனக்கு 64 ஐபி அட்ரஸ் ஓபன் அவுட் ஆகுது. ஆனா எனக்கு 64 யூஸ் பண்ண முடியுமா? ரெண்டு என்ன ஆகும்? ரிசர்வ் ஆகுமா? ஒன்னு நெட்வொர்க், ஒன்னு ப்ராட்காஸ்ட். அப்போ 64 minus 62 சாரி 64 minus 2 போட்டீங்கன்னா 62 ஐபி அட்ரஸ் எனக்கு கிடைச்சிடும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இந்த ரேஞ்சை கொண்டு போயிட்டு என்னோட ஹெச்ஆர் டீமுக்கு கொடுத்துடலாம். அப்ப ஹெச்ஆர் டீமோட ஐபி அட்ரஸ் எப்படி ஆரம்பிக்கும்னா 10.0.1.0 அசைன் ஆகுமா? ஆகாது. 1. 10.0.1.2 10.0.1.3 இது எங்க போய் முடியும்? 10.0.
1.62. இவனோட நெட்வொர்க் ரேஞ்ச் முடிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்ப நான் அடுத்தது இவனுக்கு சப்மிட் பண்ண போறேன். இப்ப எனக்கு என்ன தேவைப்படுது? 30 ஐபி அட்ரஸ் தேவைப்படுது. இப்போ 10.0. திரும்ப நான் 1 போடலாமா? என்ன பண்ணணும்? 2.0 நெட்வொர்க் கொண்டு வரணும். இதுதான் சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஸ்லாஷ் இங்க என்ன நம்பர் போட்டா 30 ரீச் ஆகும்ன்றத அடுத்த கால்குலேஷன். என்ன போட்டா 30 ரீச் ஆகும்? கரெக்டா சொல்லுங்க. 27 28 20 28 28 என்ன வரும்? 16 தானே வரும். 16 எப்படி மேட்ச் ஆகும்? 27 போடலாமா? 27 போட்டா 32 ரெக்வயர்மெண்ட் மேட்ச் ஆகுதா? 2 ஐபி அட்ரஸ் ரிசர்வே ஆனா கூட என்ன நடக்கலாம்? 30 அட்ரஸ் பக்காவா எனக்கு இது ஃபிட் ஆயிடுது. இப்போ 100 டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, 100 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் என்ன சிஏடிஆர் பிளாக் போட்டா எனக்கு 100 மேட்ச் ஆகும். 25 போட்டா எவ்வளவு வரும்? 128. 32 minus 25 7 2 to the power 7 128. இந்த ரேஞ்ச் எப்படி ஆரம்பிக்கும்? 10.3.0/25. இப்போ சிடிஓ பாத்தீங்கன்னா 10 பேர் தான் இருக்காங்க. இப்போ நான் இங்க என்ன ரேஞ்ச் கொடுக்கலாம்? 28 கொடுத்துடலாம்ல. 32 minus 28 4 2 to the power 4 16. 10.0.4.0 28. இப்போ சிஓ 5 பேர் தான் இருக்காங்க. இப்போ இங்க என்ன கொடுக்கலாம்? 29 டன்னா 10.0.5.0/ இதுதான் சப்நெட்டிங். இப்போ நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு சொல்லிட்டேன் பாத்தீங்களா? நம்ம AWS குள்ள நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணும் போது 3 டயர் அப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர். அப்போ வெப் சர்வர் ஒரு சப்நெட்ல வரப்போகுது, ஆப் சர்வர் ஒரு சப்நெட்ல வரப்போகுது, டேட்டாபேஸ் ஒரு சப்நெட்ல வரப்போகுது. அப்போ 3 தனித்தனி சப்நெட்ல வரும்போது அதுதான் சப்நெட்டிங். கான்செப்ட் புரியுதா? இது எப்படி இந்த கால்குலேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காது? சிம்பிள் கால்குலேஷன் தான். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் உங்களுக்கு வேணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க 32 பிட்டோட மைனஸ் பண்ணிட்டு உங்க ஹோஸ்ட்டுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகுதான் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆனா மெயின் என்னன்னா நெட்வொர்க்கும் ப்ராட்காஸ்டும் என்ன பண்ணணும்? கழிச்சிட்டு தான் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஆனா இதுல இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு. இப்ப நான் சொல்லி கொடுத்த கால்குலேஷன் ஆன் பிரமிசஸ்க்கு செட் ஆகும். ஆன் பிரமிசஸ்ல நீங்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றீங்கன்னா 2 அட்ரஸ் போயிடும். ஆனா கிளவுட் கான்செப்ட்ல 2 அட்ரஸ் எடுத்துக்க மாட்டான், 5 அட்ரஸ் எடுத்துப்போம். இப்ப அப்படியே வர பாருங்க. கிளவுட் கான்செப்ட்குள்ள in AWS 5 IP addresses are reserved per network. 2 ரிசர்வ் சொன்னா நெட்வொர்க்கும் ப்ராட்காஸ்டும். ஆனா கிளவுடுக்குள்ள இது AWS கிடையாது. AWS Azure எல்லார்கிட்டயும் இந்த கான்செப்ட் தான். ஒரு நெட்வொர்க்குள்ளேயும் 5 அட்ரஸ் ரிசர்வ் ஆயிடும். இப்ப நான் 0வும் 255 போயிடும்னு சொன்னா அது ஆன் பிரமிசஸ் நெட்வொர்க்ல ஒர்க் பண்ணும் போது. அதே கிளவுடுக்குள்ள ஒர்க் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் அட்ரஸ், செகண்ட் அட்ரஸ், தேர்ட் அட்ரஸ், ஃபோர்த் அட்ரஸ் போயிடும், லாஸ்ட் அட்ரஸ் போயிடும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்ரஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் வந்து நெட்வொர்க் அட்ரஸ், லாஸ்ட் அட்ரஸ் வந்து ப்ராட்காஸ்ட். இந்த இன்பிட்வீன்ல 1 2 3 இருக்கு பாத்தீங்களா? அது எதுக்காக ரிசர்வ் பண்றான்னு பாருங்க. ஒன்னு வந்து AWS அவனுக்குள்ள யூஸ் பண்ற VPC ரவுட்டருக்காக எடுத்துக்கிறான், இன்னொன்னு DNSக்காக எடுத்துக்கிறாங்க, இன்னொன்னு AWS ஃபியூச்சர் யூஸ்க்காக எடுத்துக்கிறான். அப்போ ஒவ்வொரு நெட்வொர்க்குள்ளயுமே உங்களுக்கு என்னது 5 IP அட்ரஸ் ரிசர்வ் ஆகுது. அந்த IP அட்ரஸ் ரிசர்வ் ஆகிறதுக்கான திங்ஸ் இதுதான். சாட் பாக்ஸ்ல போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 0.0ன்றது நெட்வொர்க், 0.255ன்றது ப்ராட்காஸ்ட், 0.1, 0.2, 0.3ன்றது வந்து ஒன்னு VPC ரவுட்டர், ஒன்னு AWS DNSக்கு ஃபியூச்சர் யூஸ். இப்போ கமிங் பேக் டு திஸ் கான்செப்ட், இது இங்க நான் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் ப்ரெமிசஸ் டிவைசஸ் ஒர்க் பண்றேன். இப்போ நம்ம வந்து மேனுவலா DHCP பூல் கிரியேட் பண்ணி இந்த சப்நெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுவே நம்ம வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, இல்ல நான் மேனுவலா கொடுக்கறதுனாலும் ஸ்டாட்டிக்கா கொடுக்கறதுனாலும் ஓகே. பட் இங்க AWS பொறுத்த வரைக்கும்
டிஎஸ்சிபி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டிஎஸ்சிபி சர்வர் கிரியேட் பண்ணுவோமா இல்ல? நம்ம பண்ண மாட்டோம். இப்போ அதுதான் பியூட்டியே. இப்போ நான் விபிசி கிரியேட் பண்ணும் போதே எனக்கு பேக் எண்ட்ல டிஹெச்சிபி கிரியேட் ஆயிடும். நான் அதை ப்ராக்டிகல் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. கரெக்ட். இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், நம்ம மேனுவலா இந்த மாதிரி ஐபி அசைன் பண்ற ரெக்குவயர்மெண்ட் முதல்ல ஏடபிள்யூஎஸ்ல வருமானே எனக்கு தெரியல, அதான் கேட்கிறேன். வருது வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம விபிசி டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிட்டு போயிட்டோமா? ஆமா. இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். என்ன பண்ணுவேன்னா, எனக்கு 10.0.0/16 ஒரு ரேஞ்சை கொடுன்னு சொல்லி கிரியேட் பண்ணுவேன். அப்படி கிரியேட் பண்ணும் போது இந்த ஐபி அட்ரஸ் ஓப்பன் ஆயிடும், டிஹெச்சிபி அசைன் ஆயிடும், இந்த நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் ரிசர்வ் ஆயிடும். அடுத்தது சப்நெட்டுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுப்பேன். நான் ஜஸ்ட் அந்த ரேஞ்ச் மட்டும் கொடுத்துட்டு கிரியேட் நெட்வொர்க்னு தான் கொடுப்பேன். அப்படி கொடுத்த உடனே ஐபி அட்ரஸ் ஓப்பன் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் மிஷின்ஸை கிரியேட் பண்ணும்போது ஜஸ்ட் பட்டன் கிளிக்ஸ்ல இந்த மிஷின் இந்த சப்நெட்ல வரணும்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் இட். ஓகே. எனக்கு வரும்போது அது அந்த 5 சப்நெட்டும் அந்த 5 ஐபி அட்ரஸ் எக்ஸ்க்ளூட் ஆகி தான் வரும் இல்லையா எனக்கு? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா. நான் ஒண்ணும் மேனுவலா பண்ண வேண்டாம். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம ஜஸ்ட் போய் 10.0.1.0/28 அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிசர்வ்ட் அட்ரஸ் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அவைலபிள் தான் கொடுக்க போகுது. ஓகே. யூசபிள் ஹோஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. ஒன்லி யூசபிள் ஹோஸ்ட் மட்டும் தான் கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ ஆன் பிரேம்ல கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாதான் AWS குள்ள நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ரிசர்வ் ஆகுது நமக்கு தெரியும் இல்லையா? சோ அதனால தான் இப்படிலாம் ரிசர்வ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். சி நம்ம போயிட்டு /28 அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். /28 போட்டா நம்ம கணக்குப்படி எவ்வளவு வரப்போதீங்க? 16 வரப்போதா? கரெக்டா? ஆனா இப்போ நம்ம இங்க /29 போடும் போது இங்க எவ்வளவு வந்தது? 8 வந்ததா? ஆனா AWS குள்ள 8 அட்ரஸ் இந்த 29 போட்டோம் அப்படின்னா AWS குள்ள இவங்களுக்கு அசைன் பண்ண முடியாது. ஏன்னா 8 - 5 போயிடும், 3 தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? 29 அவனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண முடியாது? 28 போலாம்னு வச்சுக்கோங்களேன். 28 எவ்வளவு வந்துரும்? 16 - 5 11. அப்ப இந்த ரேஞ்ச் இவனுக்கு குவாலிஃபை. புரியுதா? சோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. ரிசர்வ்ட் ஐபி அட்ரஸ் நம்ம கால்குலேட் பண்ணி தான் போடணும். நம்ம 29 சொல்லி கிரியேட் பண்ணா நெட்வொர்க் கிரியேட் ஆயிடும். ஆனா அதுல ஹோஸ்ட் கம்மியா இருக்கும் போது நம்மளால புதுசா மிஷின் கொண்டு வர முடியும். கான்செப்ட் புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 29 வச்சு கிரியேட் பண்றப்பா என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னமோ 5 தான். ஓகேங்களா? நான் 29 வச்சு கிரியேட் பண்ணும் போது அவன் கிரியேட் பண்ண விடுவான், கிரியேட் ஆயிடும். ஆனா அவன் கிரியேட் பண்ணும் போது நமக்கு 3 ஹோஸ்டுக்கு மட்டும்தான் யூசபிளா கிரியேட் பண்ண விடுவான். ஏன்னா இந்த 5 அவன் ரிசர்வ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவான், நமக்கு யூசபிள் ஹோஸ்ட் 3 கொடுப்பான். ஆனா ரெக்குவயர்மெண்ட் 5 இருக்கும் போது அந்த சப்நெட்குள்ள என்னால 3 மிஷின் தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஐபி அட்ரஸ் தீர்ந்துருச்சு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? திரும்ப இன்னொரு நெட்வொர்க் 10.0.6.0/29 அப்படின்னு போட்டு இன்னொரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 2 பேரும் நான் கொண்டு வரணும். புரியுதா? நீங்க நெட்வொர்க் கிரியேட் பண்ணும் போது எவ்வளவு ரிசர்வ் ஆக போகுதுன்றதை கால்குலேட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். தட்ஸ் இட். இங்க நான் 2 மைனஸ் பண்ணதை நீங்க 5 மைனஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் புரியுதா? ஆன்லைன் எப்படி ஒரு நெட்வொர்க் போர்ஷனை பிரிக்கணும்ட்டு இப்ப நான் இந்த நம்பர்ல இருந்து அப்படியே வேற ஒரு நம்பரை காட்டுறேன் பாருங்க. இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் விட்டுருங்க. எம்ப்ளாயிஸ் எல்லாம் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. இப்ப நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும் போது என்ன பண்ண போறோம்னா, நமக்கு வெப் சர்வர் வரப்போகுது, ஆப் சர்வர் வரப்போகுது, அண்ட் வி ஹேவ் அ டேட்டாபேஸ் சர்வர். கரெக்டா? இப்போ இந்த வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் இதுதான் நம்மளோட 3 டயர் அப்ளிகேஷன். So இதுதான் நம்மளோட 3 டயர் அப்ளிகேஷன். ஓகே, 1 செகண்ட் guys. புரியுதா? சோ அப்ப 3 டயர் அப்ளிகேஷன்ல இந்த வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் என்ற ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்காக சப்போர்ட் பண்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். ஓகே, நம்மளாம் AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர். இந்த ஃபேஸ்புக் ஆப்பை டெவலப் பண்ணிட்டாங்க. இதுக்கு வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் எல்லாம் தேவைப்படுது. வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்காக நான் என்ன பண்றேன்னா வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் கிரியேட் பண்றேன். சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு 100 வெப் சர்வர் தேவைப்படுது. ஓகேங்களா? 100 ஆப் சர்வர் தேவைப்படுது, 50 டேட்டாபேஸ் தேவைப்படுது. எதுக்கு? இந்த அப்ளிகேஷனுக்கு. இப்போ இது எல்லாமே எனக்கு சப்நெட் வழியா பிரிச்சு கொடுங்க. ஏன்னா இப்ப சப்நெட் நான் சொன்னது உங்களுக்கு நார்மலா ஒரு பெரிய நெட்வொர்க்கை சின்ன சின்ன நெட்வொர்க்கை உடச்சு கொடுக்கறதா சப்நெட். இப்ப நம்ம AWS குள்ள பேசும்போது பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட்னு பேசணும். எப்படி ஐபி அட்ரஸ் பப்ளிக் ஐபி, பிரைவேட் ஐபி பேசணும், அந்த மாதிரி இங்க பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட்.
பப்ளிக் ஐபி என்ன பண்ணுச்சு, இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணோம். பிரைவேட் என்ன பண்ணுச்சு, ஒன்லி இன்ட்ராநெட். அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு, இன்டர்நெட், இன்ட்ராநெட். இன்டர்நெட்ன்றது பப்ளிக் ஃபேசிங், இன்ட்ராநெட்ன்றது பிரைவேட் ஃபேசிங். இப்போ வெப் சர்வர் எப்படி இருக்கணும், இன்டர்நெட்டா இன்ட்ராநெட்டா? வெப் சர்வர் ஃப்ரண்ட் எண்ட் இன்டர்நெட். நான் facebook.com ஹிட் பண்ணா எனக்கு வெப் பேஜ் வந்துடும். அப்போ இது எதுக்குள்ள இருக்கணும்னா பப்ளிக் சப்நெட்ல இருக்கணும். இப்போ ஆப் சர்வரும் டேட்டா பேஸ் சர்வருமே நம்ம என்ன பண்ணணும், பிரைவேட் சப்நெட்ல இன்டர்நெட் ஃபேசிங் இல்லாம இன்ட்ராநெட்டா வைக்கணும். அப்ப இதுக்குள்ள லாகின் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி Facebook கூட ஒரு யூசரா இருக்கும், கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவன் லாகின் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டு என்ன பண்ணலாம், பிரைவேட் சப்நெட்ல வைக்கலாம். விச் மீன்ஸ் இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு நான் இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று எனேபிள் பண்ணுவேன். இதுக்கு இன்டர்நெட் கேட்வே ஒன்று இருக்கு, IGW சொல்லுவோம், இன்டர்நெட் கேட்வே அப்படின்னு ஒரு AWSல இருக்கு. இதை நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சப்நெட்குள்ள நான் கிரியேட் பண்ற இந்த 100 மிஷினுக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும், எல்லாருமே இன்டர்நெட் வழியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆப் சர்வர் டேட்டா பேஸ் சர்வர்ன்றது நான் பிரைவேட் சப்நெட்ல வைப்பேன். விச் மீன்ஸ் இன்டர்நெட் கேட்வேன்ற காம்போனன்ட்டை யூஸ் பண்ணாம வைக்க போறேன். இந்த இன்டர்நெட் கேட்வே தான் உங்களோட சப்நெட் வந்து பப்ளிக்கா பிரைவேட்டானே சொல்லும். ஒரு இன்டர்வியூ क्वेश्चन கேட்பாங்க, நீங்க எப்படி ஒரு சப்நெட் வந்து பப்ளிக்கா பிரைவேட்டான கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா நீங்க போய் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணும்போது எல்லாமே பிரைவேட் நெட்வொர்க்கா தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் வந்து நீங்க பப்ளிக் நெட்வொர்க்கா மாத்தணும் அப்படின்னா இன்டர்நெட் கேட்வே என்ற ஒரு காம்போனன்ட்டை கிரியேட் பண்ணி இந்த சப்நெட்டுக்கு ரவுட் பண்ணி விடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது பப்ளிக் சப்நெட். இன்டர்நெட் கேட்வே இந்த ரெண்டு சப்நெட்டுக்கு நீங்க விடாம வச்சிருந்தீங்கன்னா அது பிரைவேட். இதுதான் கான்செப்ட். இப்போ எங்க நோட் பேட்ல நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. சப்நெட்டிங் புரிஞ்சிருச்சு இல்ல? அந்த CIDR நான் என்ன பண்ண உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வேல்யூஸ் கொண்டு வந்து கொடுத்தா அதுதான் சப்நெட். அந்த சப்நெட் தான் ரெண்டா பிரிக்கிறாங்க, பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட். இப்போ இந்த பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் கேட்வே. இதெல்லாம் AWS குள்ள நம்ம லாகின் பண்ணி பண்ணும்போது இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வரப்போகுது. நீங்க ஜஸ்ட் இந்த காம்போனன்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். இன்டர்நெட் கேட்வேன்றது உங்களோட சப்நெட்டுக்கு இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கான ஒரு டிவைஸ். இன்டர்நெட் நான் கொடுக்காம இருந்தேன்னா அது பிரைவேட் சப்நெட். இந்த சப்நெட்டுக்கு இன்டர்நெட்டை கொண்டு போய் கொடுக்கறது யாரு, இன்டர்நெட் கேட்வே. அது எது வழியா கொண்டு போய் கொடுக்கும்னா ரவுட்ஸ், ரவுட்டிங் டேபிள் வழியா தான் கொண்டு போய் என்ன பண்ணும், இன்டர்நெட்டை கொடுக்கும். இப்போ நான் ஒரு டயக்ராமேட்டிக்கா போட்டு காட்டுறேன் பாருங்களேன், ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இந்த டயக்ராமேட்டிக் நான் போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா AWSல ஒரு VPC கிரியேட் பண்றேன். நல்லா லிசன் பண்ணுங்க, ஒரு VPC. இப்போ இந்த VPC கிரியேட் பண்ணும்போது நான் கொடுத்த ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா 10.0.0.0/16. இப்படி கொடுக்கும்போது எவ்வளவு அட்ரஸ் எனக்கு ஓபன் ஆகுது, 65,536. இது நான் எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ணிருக்கேன்னா, இப்போதைக்கு நான் என்ன ரீஜன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிராங்க்ஃபர்ட், US சென்ட்ரல்ல, சாரி EU சென்ட்ரல்ல, யூரோப் சென்ட்ரல். ஓகே, சோ இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த VPC கிரியேட் பண்ணும்போது 65,536 IP அட்ரஸ் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா சப்நெட்ஸை கிரியேட் பண்ண போறேன். என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர். வெப் சர்வர் ஒரு சப்நெட், ஆப் சர்வர் ஒரு சப்நெட், அண்ட் டேட்டாபேஸ் சர்வருக்கு ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணலாமா? ஓகே, இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு ரேஞ்ச் கொடுக்குறேன். என்ன ரேஞ்ச், 10.0.1.0 ஃபார் எக்ஸாம்பிள் /24 கொடுத்துக்கிற வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த வெப் சர்வர் வந்து ஒரு 200 வெப் சர்வர் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 24 போடும்போது 256 IP அட்ரஸ் ஓப்பன் ஆகுமா? அப்போ 256 - 5 51. அந்த 5 என்னது, ரிசர்வ். அப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்ல 251 IP அட்ரஸ் வந்துடும். விச் மீன்ஸ் இந்த நெட்வொர்க் உள்ள என்னால 251 EC2 மிஷின்ஸை கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? இப்போ இந்த மிஷினுக்கு IP அட்ரஸ் எப்படி தெரியுமா அசைன் ஆகும், ஒரு IP அட்ரஸ் பப்ளிக், ஒரு IP அட்ரஸ் பிரைவேட். பப்ளிக் IP அட்ரஸ் ரேண்டமா AWS ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவான்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்க மிஷினை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா IP அட்ரஸ் மாறிடும். அது மாறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எலாஸ்டிக் IP யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ இன்னொரு IP அட்ரஸ் சொன்னேன் இல்லையா, பிரைவேட் IP அட்ரஸ். அந்த IP அட்ரஸ் இந்த ரேஞ்ச்ல இருந்து தான் அசைன் ஆகும். 1.0 அசைன் ஆகுமா? ஆகாது. 1.1 அசைன் ஆகுமா? ஆகாது. 1.2, 1.3 ஆகாது. 1.4
No. நான் கேட்டது 1.0 ஆகுமான்னு கேட்டேன், ஆகாது. 1.1 ஆகுமா? ஆகாது. 1.2 ஆகுமா? ஆகாது. 1.3 ஆகாது. 1.4 ஆகலாம்ல, கரெக்டா? அப்போ இந்த ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா எனக்கு 1.4ல இருந்து 1.250 இது வரைக்கும் இந்த ஐபி அட்ரஸ் என்னோட மிஷினுக்குள்ள ரேண்டமா ஜென்ரேட் ஆகும். அப்போ நான் ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்றேன்னா இந்த மிஷினுக்கு 1.6 கூட கிரியேட் ஆகலாம். இன்னொரு மிஷின் கிரியேட் பண்றேன்னா 1.25 கூட கிரியேட் ஆகலாம். முடிச்சிடலாம். 1.56 கிரியேட் ஆகலாம். 1.45 கிரியேட் ஆகலாம். புரியுதா? நான் மிஷின்ஸ் கிரியேட் ஆக என்னோட அட்ரஸ் ரேண்டமா என்ன ஆகும், அந்தந்த மிஷினுக்கு பிரைவேட் ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல இன்னொரு நெட்வொர்க் கிரியேட் பண்ற என்னோட பிரைவேட் சப்நெட்டுக்கு 10.0.2.0/24 கொடுக்குறேன். இங்கேயும் 251 ஐபி அட்ரஸ் ஓபன் ஆக போகுது. இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ற EC2 எல்லாமே ஆப் சர்வர்ஸ். அப்ப இங்க என்ன பண்ணலாம், ஒரு 251 ஆப் சர்வர்ஸ் என்னால உள்ள கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அடுத்த நெட்வொர்க் கிரியேட் பண்றேன் 10.0.3.0/24. இங்கேயும் 251 ஐபி அட்ரஸ் அங்க ஓபன் ஆக போகுது. அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்னால டேட்டா பேஸ் உள்ள கொண்டு வர முடியும். இது டேட்டாபேஸ் 1, டேட்டாபேஸ் 2, டேட்டாபேஸ் 3, டேட்டாபேஸ் 4 இப்படி இருக்கா? இப்போதைக்கு இது எல்லாமே எப்படி பாத்தீங்கன்னா பிரைவேட் சப்நெட்டா தான் இருக்கு. ஏன்னா நம்ம நெட்வொர்க்கிங் பிரிக்கும் போது AWS குள்ள பை டிஃபால்ட்டா எல்லா சப்நெட்டுமே பிரைவேட்டா தான் இருக்கும். இப்ப எப்போ இது பப்ளிக்கா மாறும்னா இன்டர்நெட் கேட்வே என்ற ஒரு காம்பனன்ட் வழியா தான் இது பப்ளிக்கா மாற போகுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் பாத்துக்கோங்க, நாளைக்கு ப்ராக்டிகலா பண்ண போறேன். இன்டர்நெட் கேட்வே என்ற ஒரு டிவைஸ் என்ன பண்ண போறேன்னா கொண்டு வந்து என்னோட VPCக்கு அட்டாச் பண்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நெட் கேட்வே டிவைஸ் VPCக்கு அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிட்டு ரவுட்டிங் டேபிள் ஒன்று சொன்னா, ரவுட் டேபிள். அப்ப நான் 3 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவேன். ஒரு ரவுட் டேபிள் இந்த சப்நெட்டுக்கு, இன்னொரு ரவுட் டேபிள் இந்த சப்நெட்டுக்கு, இன்னொரு ரவுட் டேபிள் இந்த சப்நெட்டுக்கு. அப்ப 3 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் இந்த மிஷின்ஸ் எல்லாமே இன்டர்நெட் வழியா எல்லாருமே ஆக்சஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இங்கிருந்து ஒரு ரவுட் எடுத்து ஒரு கனெக்ஷன் எடுத்து இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணணும். நாளைக்கு ப்ராக்டிகலா பண்ணும்போது இன்னும் நல்லா புரியும். ஜஸ்ட் தியரிட்டிக்கல் போர்ஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு எல்லாமே பிரைவேட்டா தாங்க இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த பிரைவேட்டை நான் பப்ளிக்கா மாத்தணும்ல, அப்பதான் இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்ண முடியும். அப்போ மாத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே ரவுட் டேபிள கிரியேட் பண்ணி நான் அசோசியேட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ இதுக்கு இன்டர்நெட் டிராபிக் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா நான் இதுக்குள்ள போயிட்டு ரவுட்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இருக்கும், அது வழியா என்ன பண்ணணும்னா இந்த கனெக்ஷன் எடுத்து இந்த இன்டர்நெட் கேட்வே கொடுக்கணும். இப்போ இந்த இன்டர்நெட் கேட்வே வழியா இந்த ரவுட் டேபிள் வழியா இந்த பர்டிகுலர் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்குள்ள கிரியேட் பண்ற எல்லா மிஷினுக்குமே இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துடும். அப்போ இது பப்ளிக் சப்நெட்டா மாறிடுச்சு. இப்போ நான் அகைன் இந்த டிராபிக்கை கொண்டு வந்து இங்க விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் என்ன ஆயிடும், இதுவும் பப்ளிக் சப்நெட்டா மாறிடும். ஆனா ஆப் சர்வர்ஸ் டேட்டாபேஸ் சர்வர்ஸ் எப்படி இருக்கணும், பிரைவேட்டா தான் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? எல்லாருக்குமே புரியுதா? அப்போ 3 tier ஆர்கிடெக்சர்ல வெப் சர்வர், ஆப் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர். வெப் சர்வர் வந்து பப்ளிக் ஃபேசிங், ஆப் சர்வர் டேட்டாபேஸ் சர்வர் பிரைவேட் ஃபேசிங். ஏன்னா டேட்டாபேஸ்ல பப்ளிக்கா வைக்கக்கூடாது, ஆப் சர்வர் பப்ளிக்கா வைக்கக்கூடாது. ஆப் சர்வருக்குள்ள வரணும்னா கிரெடென்ஷியல்ஸை போட்டு தான் உள்ள வரணும், கரெக்டா? சோ தட் அதை நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் இந்த ரவுட்டிங் டேபிள் வழியா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி. இப்போ இந்த செட்டப்பை நாளைக்கு அப்படியே நான் ப்ராக்டிகலா பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சிடும். என்ன தான் பண்ணுவேன், VPC கிரியேட் பண்ணுவேன், சப்நெட்ஸை கிரியேட் பண்ணுவேன், அந்த பர்டிகுலர் சப்நெட்குள்ள EC2 மிஷினை கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி ரவுட்டிங் டேபிள் வழியா கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் இந்த மிஷினை நான் பப்ளிக்கா ஆக்சஸ் பண்ணி காட்டும். இந்த மிஷினை பப்ளிக்கா கனெக்ட் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். இன்னொன்னு, இந்த மிஷினையும் நான் வந்து கனெக்ட் பண்ணணும், ஆனா செக்யூரா கனெக்ட் பண்ணணும். இன்டர்நெட் கேட்வே கொடுத்துட்டு அப்படின்னா இதுவும் பப்ளிக்கா மாறிடும். இன்டர்நெட் கேட்வே கொடுக்காம இந்த மிஷினை நான் இன்டர்நெட்டை ரீச் பண்ணணும்னு நினைச்சேன்னா அங்கதான் NATன்னு ஒன்று இருக்கு, NAT, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். இது அடுத்த ஒரு காம்பனன்ட். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா இவங்க எல்லாமே இன்டர்நெட்டை ரீச் பண்ற ஒரு தேவை இருக்கும்ல. இந்த டேட்டா பேஸ் வந்து ஏதோ ஒரு பேட்சிங்காக டவுன்லோட் பண்ணணும்ப்பா, அப்ப இன்டர்நெட்ல இருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். அப்ப அவன் நான் இங்க கொண்டு போயிட்டு இன்டர்நெட் டிராபிக்கை விட்டுட்டான்னா இதுவும் பப்ளிக்கா மாறிடும்ல, அப்படி கொடுக்க கூடாது. அப்போ இவன் எல்லாம் இன்டர்நெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா இவன் செக்யூரா ரீச் பண்ணணும். அப்படி செக்யூரா ரீச் பண்றதுக்கு AWS கொடுக்குற அடுத்த காம்பனன்ட் தான் NAT. இப்போ NAT கேட்வே ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணி அந்த டிவைஸை நான் எங்க தெரியுமா கிரியேட் பண்ணுவேன், ஆக்சுவலா பப்ளிக் உள்ள கிரியேட் பண்ணுவேன்.
ஏன்னா இந்த கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆல்ரெடி யாருக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு இருக்கு, பப்ளிக் சப்நெட்டுக்கு. அப்போ நான் அந்த NAT கேட்வேன்ற காம்போனன்ட்டை பப்ளிக் சப்நெட்ல ஒரு டிவைஸா கிரியேட் பண்ண போறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட கான்செப்ட் என்னன்னா, இந்த 2 சப்நெட்ல இருக்கிற EC2 மிஷின்ஸ் இன்டர்நெட்டை ரீச் பண்ற தேவை இருக்கும். அந்த தேவை இருக்கும்போது அவன் இன்டர்நெட் கேட்வே வழியா போனானா அவனும் பப்ளிக் சப்நெட்டா மாறிடுவான், செக்யூரா இருக்காது. சோ அப்படி செக்யூரிட்டி ரீசனுக்காக என்ன பண்றாங்கன்னா NAT கேட்வேன்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அண்ட் தட் இஸ் நத்திங் பட் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். இவனோட ஆக்சுவல் அட்ரஸ்ல வெளியே போகாது, அட்ரஸை மாத்தி வெளியே அனுப்பும். அதுதான் மாஸ்கிங் சொல்லுவாங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஓன் IP அட்ரஸ் வழியா இன்டர்நெட்டை வெளியே போகும்போது ஹேக் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும், வேற ஒரு IP அட்ரஸா போயிட்டா திரும்ப உள்ள வரும்போது என்னோட IP அட்ரஸா வந்துட்டா, அப்ப அந்த அட்ரஸை மாத்தி அனுப்புறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் NAT. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா NAT டிவைஸ் கிரியேட் பண்ணும் போதே எலாஸ்டிக் ஐபின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவேன். ஓகேவா? அப்ப எலாஸ்டிக் ஐபி வச்சு இந்த டிவைஸை பப்ளிக் சப்நெட்ல கிரியேட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுவோம்னா ரவுட்டிங் டேபிள் கூட போயிட்டு அட்டாச் பண்ணிடுவோம். இப்ப என்ன நடக்கும், இந்த EC2 மிஷின் இன்டர்நெட்டை ரீச் பண்ணோம்னா டிராபிக் டைரக்டா ரவுட்டிங் டேபிள் போகும். ரவுட்டிங் டேபிள்ல நான் இன்டர்நெட்டை ரீச் பண்ணோம் எங்க போகணும் கேட்கும் போது நீ NATக்கு போன்னு சொல்லும். இந்த அட்ரஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 டைரக்டா ரவுட்டிங் டேபிள் போகும், அங்கிருந்து NAT கேட்வே வரும். NAT கேட்வே என்ன பண்ணும்னா இந்த 2.5 அட்ரஸை மாஸ்க் பண்ணி டிராபிக் இன்டர்நெட் கேட்வே வழியா ரவுட் பண்ணி வெளியே அமைச்சிடும். திரும்ப ரிட்டர்ன் உள்ள வரும்போது அன்மாஸ்க் பண்ணி அதே அட்ரஸ்க்கான டிராபிக் இங்க கொடுத்துரும். அதுதான் அந்த நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். இது ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக. உங்களோட பிரைவேட் சப்நெட்ல இருக்கிற ரிசோர்சஸ் இன்டர்நெட்டை ரீச் பண்ணணும்னா இந்த டெக்னிக் வழியா தான் ரீச் பண்ணணும். இது புரிஞ்சுதா? இதை நான் உங்களுக்கு நாளைக்கு ப்ராக்டிகலா எடுக்கும் போது இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். இப்போதைக்கு VPCனா என்ன, சப்நெட்னா என்ன, பப்ளிக் சப்நெட்னா என்ன, பிரைவேட் சப்நெட்னா என்ன, இன்டர்நெட் கேட்வேனா என்ன, ரவுட்டிங் டேபிள்னா என்ன, ரவுட்னா என்ன, NATனா என்ன, கிளியரா? ரவுட்டிங் டேபிள்ன்றது இதுதான் ரவுட் டேபிள். இதுக்குள்ள ரவுட்ஸ்ன்றது நான் இங்கிருந்து போடுற கனெக்ஷன், அதான் ரவுட்ஸ். இந்த வழியா நீ இன்டர்நெட் போய் ரீச் பண்ண. இப்போ 1.45 என்ற ஒரு EC2 மிஷின் இன்டர்நெட்டை ரீச் பண்ணணும்னா டைரக்டா ரவுட்டிங் டேபிள் போ. ரவுட்டிங் டேபிள்ல நீ இன்டர்நெட்டை ரீச் பண்றதுக்கான ரவுட் நான் இங்க கொடுத்துருக்கேன். இன்டர்நெட் கேட்வே வழியா நீ இப்போ இன்டர்நெட் ரீச் பண்ணிடு. பிரைவேட் சப்நெட் இருக்கிற நீ இன்டர்நெட்டை ரீச் பண்ணணுமா, ரவுட் டேபிள் போ, நீ NAT வழியா போய் இன்டர்நெட்டை ரீச் பண்ணு. பிகாஸ் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் பிரைவேட் சப்நெட், நீ செக்யூரா தான் வெளியே போகணும். தட்ஸ் இட். அப்ப என்னெல்லாம் டிவைசஸ் உள்ள வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்நெட்டிங், பப்ளிக் சப்நெட், பிரைவேட் சப்நெட், ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே. அண்ட் ஃபைனலி egress only இன்டர்நெட் கேட்வே இருக்கு பாத்தீங்களா? இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து IPv4க்காக கிரியேட் பண்ற இன்டர்நெட் கேட்வே. இப்போ நம்ம AWSல ஒர்க் பண்ணது எல்லாமே IPv4. நம்ம IPv6 IP அட்ரஸ் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யூஸ் பண்ணது egress only இன்டர்நெட் கேட்வே. இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் IPv6 எல்லாமே இன்டர்நெட்டை ரீச் பண்ணணும்னா அது egress only இன்டர்நெட் கேட்வே வழியா ரீச் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்த இந்த கிளாஸ் கிளியரா? சொல்லுங்க விக்னேஷ். சார் ஒரு சின்ன என்னன்னா, இப்போ நார்மலி இப்போ ரியல் டைம்ல இப்போ கம்பெனிஸ் இப்போ தான் அவங்களுக்கு லெகசி என்வரான்மெண்ட்லாம் பேசிக்கலி பாத்தீங்கன்னா NAT தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இங்க நீங்க இன்டர்நெட் கேட்வே யூஸ் பண்றீங்க. கேட்வேங்கிறது இங்க ஃபயர்வால் மாதிரி ஆக்ட் ஆகுமா, என்ன மாதிரி இது ஆக்சுவலி இன்டர்நெட் கேட்வே? இல்ல இன்டர்நெட் கேட்வே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் NAT அதுதான் நடக்கும். NAT அதுதான் எனக்கு தெரிஞ்சு. NAT உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நெட்வொர்க் அட்ரஸை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பும், உங்களோட ஆக்சுவல் IP அட்ரஸை மாத்தி அனுப்புது. ஆனா இன்டர்நெட் கேட்வே அப்படிலாம் அனுப்பாது, டைரக்டா இன்டர்நெட்டை ரவுட் பண்ணி விட்டுரும். அது கரெக்ட்டா? ரவுட்டிங் டேபிளும் நம்மள்ட்ட தனியா கிரியேட் பண்ணிடுறோம். சோ NATம் நமக்கு தனியா இருக்கு. இன்டர்நெட் கேட்வேயோட ஸ்பெசிபிக் பர்பஸ் இப்ப என்னவா இருக்கும்? ஸ்பெசிபிக் பர்பஸ் என்னன்னா, இப்ப நம்ம VPC கிரியேட் பண்றோம் இல்லையா? VPC கிரியேட் பண்ணும்போது VPCக்கே பை டிஃபால்ட்டா நெட் கிடைக்காது, இன்டர்நெட் கிடைக்காது. முதல்ல நான் VPCக்கு இன்டர்நெட் ஃப்ளோ கொண்டு வரணும். அதுக்கு தான் இன்டர்நெட் கேட்வே. இப்போ VPCக்குள்ள இருக்கிற சப்நெட்டுக்கு இன்டர்நெட் வேணுமா வேணாமான்றத நான் ரவுட்டிங் டேபிள்ல ரவுட் பண்ணி விட்டாதான் இன்டர்நெட் ஃப்ளோ நடக்குமே. இப்போ இன்னொன்னு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நீங்க இது வரைக்கும் EC2 மிஷின் கனெக்ட் பண்றீங்களா? அது டிராபிக் எப்படிமா போகுது, இன்டர்நெட் கேட்வே வழியா தான் EC2 மிஷினை ரீச் பண்ணுது. ஓகேவா? இப்ப போய் இங்க VPCன்னு நான் காட்டுறேன் பாருங்களேன். VPC இது என்ன? VPC டிஃபால்ட் VPC இங்க இருக்கிறது. டிஃபால்ட் VPCனா என்ன? நம்ம கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி அவனே கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இந்த இடத்துல இன்டர்நெட் கேட்வேன்னு ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. இன்டர்நெட் கேட்வே, இந்த இன்டர்நெட் கேட்வே இந்த டிஃபால்ட் VPC கூட அட்டாச் ஆயிருக்கு. இங்க போயிட்டு ஆமா, இத போயிட்டு நீங்க டிட்டாச் பண்ணிட்டு
ஒரு நான் EC2 பண்ண மிஷின் விடாது. கிரியேட் பண்ணி ஒரு EC2 மிஷின் கிரியேட் பண்ணி அது பப்ளிக் ஐபி அட்ரஸ்லாம் வரும். சும்மா கனெக்ட் பண்ணி பாருங்களேன், கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்க VPCக்கு இன்டர்நெட்டே இல்லையே, எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஆமா. டிராபிக் டவுன் ஆயிடும். Okay. அதனாலதான் டிஃபால்ட் டிவைஸை நம்ம கை வைக்க மாட்டோம், கஸ்டமைஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே. நீங்க சும்மா போய் டிட்டாச் பண்ணிட்டு ஒரு மிஷினை கிரியேட் பண்ணி ரீச் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்களேன், ரீச் பண்ண முடியும். திரும்ப நீங்க அட்டாச் பண்ணிட்டு பண்ணி பாருங்க, கனெக்ட் பண்ண முடியும். இல்ல சென்ட்ரலா டிட்டாச் பண்ணவே விட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இட்ஸ் ஏ இது டிஃபால்ட் ஆக்சுவலா அது. ஓகேங்களா, ம். டிட்டாச் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. இப்ப நான் கிரியேட் பண்ணா என்னால EC2 மிஷின் கிரியேட் பண்ணா கிரியேட் ஆகும், சப்நெட் கொண்டு வர முடியும். ஆனா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு இன்டர்நெட் வழியா போயிட்டு அந்த டிவைஸை ரீச் பண்ண முடியாது. பப்ளிக் ஐபி விசிபிள் ஆகுமா? ஆகும், கண்டிப்பா ஆகும். பப்ளிக் ஐபி விசிபிள் ஆகும், பிரைவேட் ஐபி வரும். அதெல்லாம் யார் கொடுக்கறாங்கன்னா AWS பை டிஃபால்ட்டா கொடுத்துறான். ஓகே. ஓகேங்களா, இப்ப நான் இதை அட்டாச் பண்ணா மட்டும் தான் VPC கூட பாருங்க, டிராப் டவுன்ல நீங்க ஒரு VPC தான் காட்டும். ஆமா. ஓகே. ஓகே. இது அட்டாச் பண்ணா மட்டும் தான் VPCக்கு இன்டர்நெட் ஃப்ளோ ஆகுது. இப்போ VPC ஃப்ளோ ஆகுறதுனால பை டிஃபால்ட்டா இருக்கிற எல்லா சப்நெட்டுக்குமே அவன் இன்டர்நெட் கொடுத்து தான் வச்சிருக்கான் ரவுட்டிங் டேபிள்ல. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி டிஃபால்ட் ரவுட் போய் செக் பண்ணி பாருங்களேன். இதுதான் ரவுட் டேபிள். இந்த டிஃபால்ட் ரவுட் டேபிள்ல இங்க பாருங்க, இங்க ரவுட்ஸ் இருக்கா? இந்த ரவுட்ல என்ன போட்டிருக்கான் பாருங்க, இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணி வச்சிருக்கான். அப்போ அவன் வச்சிருக்கிற எல்லா சப்நெட்ஸ்க்குமே இன்டர்நெட்டை பை டிஃபால்ட்டா ஃப்ளோ பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் நம்ம EC2 மிஷின் கிரியேட் பண்ண முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆஸ் பர் த அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சர் ஏத்த மாதிரி எதுக்கு இன்டர்நெட் வேணும், எதுக்கு இன்டர்நெட் வேணாம்ன்றதை நம்ம ரீடிசைன் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு, ஒரு கம்பெனி இருக்குன்னா நம்ம நார்மலா எத்தனை இன்டர்நெட் கேட்வே யூஸ் பண்ணுவோம்? இல்ல ஒரே ஒரு இன்டர்நெட் கேட்வே ஒரு VPCக்கு, அவ்வளவுதான். ஒரு VPCக்கு ஒரு இன்டர்நெட் கேட்வே, தட்ஸ் இட். சரி, இப்போ இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு VPCங்கிறது ஒரு மெஷின் மாதிரி தானே இல்லையா? இங்க ஆமா ஆமா, ஒரு VPCங்கிறது ஒரு ஹோஸ்ட் மாதிரி உள்ள ஒரு சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்போ ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு இன்டர்நெட் கேட்வேன்னா அப்போ எப்படி அது ஆக்சுவலி? இல்ல நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பிரிச்சிடணும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா, we are going to work on multiple environment, dev, QA, UAT, prod. இதுக்கு ஒரு VPC, இதுக்கு ஒரு VPC, ஓகே, இதுக்கு ஒரு VPC, ப்ராடுக்கு ஒரு VPC. இது எல்லாம் ஒவ்வொரு நெட்வொர்க் 10.0.0.0/16 வந்து என்னோட டெவலப்மெண்ட், 50.0.0.0/16 வந்து ப்ரொடக்ஷன் VPC. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரீஜியன்ல எத்தனை VPC கிரியேட் பண்ணலாம்? பை டிஃபால்ட்டா 5 தான் கிரியேட் பண்ணணும். 5க்கு மேல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we need to reach a support center, extra VPC கிரியேட் பண்ணிக்கணும். அதர் ரீஜன்லயும் பண்ணிக்கலாம். பட் என் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரீஜன்ல தான் ரன் ஆகுது அப்படின்னா நம்ம பண்ண முடியும். அது ரீஜன்ல எக்ஸ்ட்ரா VPC வேணும்னா சப்போர்ட் சென்டர் ரீச் பண்ணனும்னா சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம். பட் ஸ்டில் நான் சொல்றது ஒரு ரீஜனுக்கு 5 VPC தான் பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றேன். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம நெட்வொர்க்கை பிரிச்சுக்கலாம், நெட்வொர்க்ஸை பிரிச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு ப்ராக்டிகல்ஸா பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டியா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இந்த பேசிக்ஸை மட்டும் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா, இந்த பேசிக்ஸ் மட்டும் கோ த்ரூ பண்ணுங்க. நம்ம நாளைக்கு கனெக்ட் பண்ணுவோம், நாளைக்கு இல்ல நாளைக்கு கனெக்ட். ஓகேவா, எனக்கு அடுத்த கால் இருக்கு இப்போ. சோ ஐ அம் ஜஸ்ட் வைண்டிங் அப் திஸ் ஒன். VPC வந்து காஸ்ட் இருக்குங்க. ஆமா, கண்டிப்பா காஸ்ட் இருக்கு. அந்த NAT கேட்வே இதெல்லாம் காஸ்ட் தான். நம்ம குயிக்கா கிரியேட் பண்ணிட்டு அந்த 1 hour டைம்க்குள்ள நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா, ஒரு சில காம்போனன்ட்ஸ்க்கு காஸ்ட், அது VPC காஸ்ட் தான். இன்டர்நெட் கேட்வேல காஸ்ட். ஆனா ஃப்ரீ டைம்ல இது ஆகுமா, கவர் ஆகுமா, இல்ல கம்ப்ளீட்டா அது காஸ்ட்? 1 hour வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் ஏன்னா அது வழியா போற டிராஃபிக் தான் கால்குலேஷன். ஓகேங்களா, எவ்வளவு நம்பர் ஆஃப் டிராஃபிக் அந்த ரவுட் டேபிள் வழியா வெளியே போதோ அதுக்கு காஸ்ட். எவ்வளவு நேரம் அந்த இன்டர்நெட் கேட்வே NAT கேட்வேல ஆக்டிவா இருக்கோ அதுக்கு காஸ்ட். ஓகே, ஓகேங்களா. ஹலோ, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பிராக்டிகல்ஸா பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி கிடைச்சு. நான் பிராக்டிகல்ஸா ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் இப்போ கடைசியா வந்து அந்த NAT யூஸ் பண்ணாலும் கடைசியா எக்ஸிஸ்ட் ஆயிருதான் சார்? NAT யூஸ் பண்ணா அந்த இப்போ இன்டர்நெட் வழியா வந்துட்டு பப்ளிக்ல பிரைவேட் இருக்குல்ல சார், அந்த டேட்டா இதுவும் இருக்குல்ல சார், அது வந்துட்டு நம்ம கடைசியா எக்ஸிஸ்ட் ஆயிரும் தானா சார்? ஆமா, ஆயிடும். கரெக்ட். ஆமா, ஓகே. அதான் சார், நம்ம NAT வந்து எல்லா டைமும் யூஸ் பண்ண மாட்டோம். எப்பெல்லாம் டேட்டா பேஸ் இன்டர்நெட் ரீச் பண்ணணும் அப்பதான் NAT தேவை. கரெக்டா? அப்ப மட்டும் என்ன பண்ணலாம், NAT கிரியேட் பண்ணி ரவுட்டிங் டேபிள்ல ரவுட் பண்ணி விட்டுட்டு ரீச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப NAT டிசேபிள் பண்ணிடலாம். NAT 24/7 ரன் ஆச்சுன்னா அதுக்கு காசு தானே. எக்ஸிஸ்ட் பண்ணா காசு தேவையில்ல. ஆமா, அதை நம்ம டெலீட் பண்ணிட்டா காசு தேவையில்லை. எல்லா நேரமும் NAT ரன் பண்ண வச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா காஸ்ட் அதிகம்.
ஏன்னா எல்லா நேரமும் டேட்டா பேஸ் வந்து இன்டர்நெட்லயும் ரீச் பண்ணக்கூடாது இல்ல. ஸோ NAT தேவைன்னா பர்டிகுலர் அந்த டேட்டா பேஸ் டீம் வந்து எனக்கு இன்டர்நெட் ரீச் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ நான் NAT கிரியேட் பண்ணி கொடுப்பேன், ரவுட் டேபிள் எனேபிள் பண்ணுவேன். இன்டர்நெட் ரீச் பண்ணி முடிஞ்சு பேச்சிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், NAT டிசேபிள் பண்ணிடணும். ஒரு 2 hours ஆக்டிவிட்டி எனக்கு டெய்லி இன்டர்நெட் ரீச் பண்ணனா எனேபிள் பண்ணலாம். 24 bars NAT ஓடிட்டு இருந்ததுன்னா பயங்கர காசு. ஓகேவா? ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வெனஸ்டே பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ.